இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் நியாய விலை கடைகள் திறப்பதற்கு கொள்கை அளவில் துணைநிலை ஆளுநர் அனுமதி. இலவச அரிசி வழங்குவதில் தொடர்ந்து சிக்கல். அமுது சுரபி கூட்டுறவு பண்டக சாலை வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களுக்கான பணி நியமன ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மத்திய அரசு அமல்படுத்தப்பட உள்ள 3 குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறையின் அங்கீகாரம் இன்றி இயங்கும் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வேண்டாம். பெற்றோர்களுக்கு கல்வித்துறை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் நியாய விலை கடைகளை திறக்க கொள்கை அளவில் துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்தும் இலவச அரிசி வழங்குவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 507 நியாய விலை கடைகள் இருந்தது. பாப்ஸ்கோவின் கீழ் 47, கூட்டுறவு சங்கங்களின் கீழ் 434, தனியாக 26 கடைகள் செயல்பட்டு வந்தது. இங்கு 800 ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நியாய விலை கடைகளில் இலவச அரிசி மட்டும் விநியோகம் செய்யப்பட்டது. மாதந்தோறும் அரிசி விநியோகம் செய்யப்படாமலும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமலும் இருந்தது. அப்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அரிசிக்கு பதிலாக நேரடியாக பயனாளிகளுக்கு பணம் செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்தினார். இதனால் நியாய விலை கடைகள் மூடப்பட்டது. புதுவையில் நியாய விலை கடைகள் மூடப்பட்டு 5 ஆண்டுகளை தாண்டிவிட்டது. கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது மத்திய அரசு வழங்கிய அரிசி, கோதுமை ஆசிரியர்கள் மூலம் சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகளில் வைத்து விநியோகம் செய்யப்பட்டது. தற்போது சிவப்பு நிற ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக 3 மாதத்திற்கு ஒரு முறை பணமாக பயனாளிகள் வங்கியில் செலுத்தப்பட்டு வருகிறது. வெளி மார்க்கெட்டில் அரிசி விலை உயர்ந்ததால் மக்கள் அவதிப்பட்டனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியாக நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகளாக வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் நியாய விலை கடைகளை திறக்காதது குறித்து கேள்வி எழுப்பினர். தேர்தலிலும் பாரதிய ஜனதா வேட்பாளர் தோல்வியடைந்தார். இதனால் ரேஷன் கடைகளை திறக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. அமைச்சரவையின் முடிவின்படி நியாய விலை கடைகளை திறக்க துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கொள்கை ரீதியில் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனாலும் இலவச அரிசி வழங்குவதில் பல்வேறு சிக்கல்கள் தொடர்கிறது. ஏனெனில் பணமாக வழங்கும் போது 1 கிலோவிற்கு 30 ரூபாய் என கணக்கிட்டு வங்கிக் கணக்கில் பயனாளிகளுக்கு செலுத்தப்படுகிறது. ஆனால் அரிசியை கொள்முதல் செய்து விநியோகம் செய்ய கூடுதலாக நிதி தேவைப்படும். தரமான வெள்ளை அரிசி கிலோ சுமார் 50 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் ரேஷன் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் பல இடங்களில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த ரேஷன் கடைகள் அகற்றப்பட்டுள்ளது. அதோடு சுமார் 60 மாதத்திற்கும் மேலாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. அவர்கள் நிலுவை ஊதியத்தை கேட்டு பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நிதித்துறையில் கூடுதல் நிதிக்கு ஒப்புதல் பெற்று டெண்டர்கள் கோர வேண்டும். ரேஷன் கடைகள் ஊழியர்கள் சம்பளத்திற்கு தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் ரேஷன் கடைகளை தவிர்த்து வேறு வழியில் அரிசி வழங்க முடியுமா என ஆய்வு செய்ய வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டால் 4 மாதம் முதல் 6 மாதம் வரை ரேஷன் கடைகளை திறக்க காலதாமதம் ஆகும் என தெரிகிறது. இந்த சிக்கல் ஒவ்வொன்றாக களைய வேண்டிய பொறுப்பு அரசின் கையில் உள்ளது. புதுச்சேரி அமுது சுரபி கூட்டுறவு பண்டக சாலை ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அமுது சுரபி கூட்டுறவு பண்டக சாலையில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் பயனாளர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமுது சுரபி நிர்வாகி இந்திரமோகன், மேலாண் இயக்குநர் ஐயப்பன், மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். மத்திய அரசு அமல்படுத்தப்பட உள்ள 3 குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வர உள்ள நிலையில் சட்டங்கள் குறித்து காவல்துறையினர், சிறைத்துறை அதிகாரிகள், நீதிபதிகள் உள்ளிட்டோருக்கு மத்திய அரசு சார்பில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களுக்கு உதவாத சட்ட திருத்தம் தேவையில்லை எனவும் IPCC, IRPC சாட்சிய சட்டங்கள்
சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் நீதிமன்ற வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் முறையான அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வேண்டாம் என புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை பெற்றோர்களுக்கு எச்சரித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் உரிய அங்கீகாரம் இன்றி பல தனியார் பள்ளிகள் இயங்கி வருவது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது சட்டத்திற்கு முரணானது என்றும் முதல் கட்டமாக அங்கீகாரம் பெறாத 33 தனியார் பள்ளிகளை மூடுமாறு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது. மேலும் அத்தகைய அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை சேர்க்க வேண்டாம் எனும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக மேலும் 33 அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளை மூடுமாறு பள்ளி கல்வித்துறை இந்த ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளது. எனவே அத்தகைய அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகமோ அல்லது பெற்றோர்களே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கையின் போது புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் முறையான அங்கீகாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு அங்கீகாரம் இல்லாமல் பள்ளியை நடத்துவது புதுச்சேரி பள்ளி கல்வி சட்டம் 1987 மற்றும் புதுச்சேரி பள்ளி கல்வி விதிகள் 1996 ஆகியவற்றின்படி விதிகள் மற்றும் விதிமுறைகள் மீறுவது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டம் பிரிவு 18 படி அங்கீகார சான்றிதழை பெறாமல் பள்ளியை தொடர்ந்து நடத்துபவர்கள் அங்கீகாரத்தை திரும்ப பெற்ற பிறகு 1 லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கப்படக்கூடிய அபராதம் விதிக்கப்படும் என்றும் தொடர்ந்து விதிமீறல்கள் இருந்தால் அத்தகைய மீறல் தொடரும் ஒவ்வொரு நாளைக்கும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் உள்ள வஉசி பள்ளியில் போதைப் பொருட்களை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா இயக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட கோட்டுச்சேரியில் உள்ள அரசு வஉசி பள்ளியில் போதைப் பொருட்களை தடுக்கும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்காவின் வேண்டுகோளின்படி இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. கேமராக்களை இயக்கி வைத்து தொடர்ந்து பேசிய அவர், பள்ளி பருவத்தில் படிப்பது மட்டுமே கவனம் கொண்டு இருக்க வேண்டும், யாருக்கும் தொந்தரவு தராத வகையில் வாழ்க்கையை வாழ வேண்டும், இதற்கு நல்ல விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், போதையால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது, போதை பாதைக்கு சென்றால் வாழ்வில் வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும், பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர் நினைப்பது போல ஆசிரியர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, அதனால் தான் உங்களை கண்காணிக்க கண்காணிப்பு கேமரா பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் இனி நீங்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்று மாணவர்களிடம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் நடைபெற்ற மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு போட்டி ஆண்டியார்பாளையம் மருத்துவ அதிகாரி மீனா தலைமை தாங்கி மலேரியா நோய் குறித்தும் அது பரவும் முறை குறித்தும் அதன் மருத்துவம் குறித்தும் விளக்க உரையாற்றினார். முன்னதாக தமிழாசிரியர் அருணாச்சலம் வரவேற்புரையாற்றினார். பொறுப்பாசிரியர் அமளி, ஆசிரியர் தமிழரசி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர், கிராம செவிலியர் மேற்பார்வையாளர் பவுனாம்பால், ஆஷா பணியாளர் ஏழைமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மலேரியா நோய் குறித்தும் மலேரியா தடுக்கும் முறை குறித்தும் ஓவியமாக வரைந்து காட்சி பொருளாக வைத்திருந்தனர். இதில் சிறந்த ஓவியத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தப்பட்டது. ஆசிரியர் மன்னாதன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் முல்லை நகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மின்மாற்றியை அமைச்சர் திருமுருகன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வடக்கு தொகுதியில் உள்ள முல்லை நகரில் முல்லை நகர் வீட்டில் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய மின்மாற்றியை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார். இதன் மூலம் இப்பகுதியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைவார்கள். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் விமல்குமார் மற்றும் மின்துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அமைச்சர் திருமுருகன் ஒவ்வொரு தெருவாக சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்கள் தெருவிளக்குகள் இப்பகுதியில் சரிவர இயங்கவில்லை என புகார் கூறியதன் அடிப்படையில் மின்துறை அதிகாரிகளை அழைத்து 2 நாட்களில் விரைவாக பணிகளை செய்து முடிக்குமாறு
செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். அதன் அடிப்படையில் விரைந்து செயல்பட்ட மின்துறை மறுதினமே தெருவிளக்கில் இருந்து 20 வாட்ஸ் LED விளக்குகளை எடுத்துவிட்டு 120 வாட்ஸ் LED விளக்குகள் பொருத்தப்பட்டது. இதனால் அப்பகுதி பல நாட்களுக்கு பின்பு வெளிச்சத்தில் இருந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் பொதுமக்களிடம் அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்றும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள இடுகாடு 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் மயான தகனமாக விரைவில் மாற்றப்படும் என்றும் அமைச்சர் திருமுருகன் உறுதியளித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6575 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 915 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.